பக்தி கேப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் விநாயகர் சக்தி எப்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாள், நேரம், பூஜை முறைகள் எப்படி எளிமையாக பூஜை பண்ணலாம், அதே மாதிரி கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆவணி மாதம் பிறந்தவங்களுடைய பற்றின பலன்கள் எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி நமக்கு விநாயகர்னாலே முக்குக்கு இருக்கக்கூடிய ஒரு கடவுள். முதல் கடவுள். நம்ம எளிமையாக எப்படி அவரை கும்பிட்டாலும் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் விநாயகர் பெருமானாக இருக்கார். அதே மாதிரி அவர் தெருவில், எந்த தெருவில் பார்த்திங்கனாலும் இருப்பார். எங்கே பார்த்திங்கனாலும் திருமண இடத்துல எல்லா இடத்துலையும் விநாயகர் வரக்கூடிய கடவுளாகவும் இருக்கார். நம்ம முதல்ல எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் நம்ம செய்யும்போது அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றின்றது ஒன்று கிடைக்கும். விநாயகருக்கு அவ்வளோ ஒரு பவர் ஜாஸ்தி. கர்ம வினையை போக்கக்கூடிய தன்மை நம்ம விநாயகர் பெருமானுக்கு இருக்குது. இந்த விநாயகர் பெருமான் தட்சிணாய புண்ணிய காலம் ஆரம்பித்து வரக்கூடிய முதல் பண்டிகையே விநாயகர் சதுர்த்தியாக தான் எப்பயுமே அமையும். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் சதுர்த்தி தேதி அஸ்தம் நட்சத்திரத்தில் உதித்தவர் தான் விநாயகர் பெருமான். இந்த வருடம் கிட்டத்தட்ட நமக்கு இணைந்தே வருது. எப்பயுமே அஸ்தம் நட்சத்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நமக்கு இந்த வருடம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு 2 மணி நேரம் நமக்கு விநாயகர் சதுர்த்தி அந்த திதியோடு இணைந்து வருது. அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அஸ்தம் நட்சத்திரம்னாலே நமக்கு எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப மனவேதனையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த விநாயகர் பெருமானை மனசில் நினச்சிட்டு எந்த காரியம் செய்யும் போதும் விநாயகரை வணங்கிட்டு செய்யும் போதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. இது காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கு ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரம் பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணலாம், இல்லை விநாயகர் பெருமானை வாங்கிட்டு வரவங்க வாங்கிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் முந்தின நாளே விநாயகரை வாங்கிறது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். காரணம், 3 நாள் விநாயகர் இல்லை 5 நாள் விநாயகரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்ம வினையும் போக்கக்கூடிய தன்மை நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது. அப்படி பார்த்தோன்னா நம்ம புதன்கிழமை நீங்கள் விநாயகர் வாங்கினீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி 3 நாள், வெள்ளிக்கிழமை நம்ம கரைக்க முடியாது. அதனால் செவ்வாய்க்கிழமை வாங்கும்போது அது அதீத பலனை கொடுக்கும். இந்த விநாயகர் பெருமானுக்கு மட்டும் நம்ம ரொம்ப கிராண்டாக செய்யணும், நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்சது ஒரு அவல் பொரி வச்சு, ஒரு கொழுக்கட்டை வச்சு, ஒரு பால் பாயாசம் வச்சு, இதில் ஏதாவது ஒன்று சிம்பிளாக வச்சு நீங்கள் செஞ்சு வணங்கினாலும் அவர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் கொடுக்க ஒரு மூல மந்திரம் கொடுக்குறேன். அந்த மூல மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதற்கப்புறம் விநாயகர் அகவல்னு சொல்லிட்டு ஔவையாரால் ஏற்றப்பட்ட ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலையும் நீங்கள் பாடுங்க. முடியலன்றவங்க நீங்கள் பாட்டாக போட்டு விட்டுட்டு அதை நீங்கள் காதால் கேட்கும் போதும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப எளிமையாக விநாயகரை வணங்குறது பார்த்திங்கன்னா, ஒரு அவல் பொரி, ஒரு பாயாசம், ஒரு கொழுக்கட்டை, ஏதாவது ஒரு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அவருக்கு பிடிச்ச ஒரு அருகம்புல் வச்சு நீங்கள் வணங்கி நீங்கள் அவர்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அதே மாதிரி எந்த காரியம் செய்யும் போதும் ஒரு சூரத்தேங்காய் விட்டுட்டு நீங்கள் விநாயகருக்கு சூரத்தேங்காய் விட்டுட்டு நீங்கள் செய்யும்போது அதுவும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும். நான் உங்களுக்கு மூல மந்திரம் டிஸ்பிளேலேயோ இல்லை உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்க சொல்கிறேன். அந்த மூல மந்திரத்தை நீங்கள் எந்த வித இக்கட்டான சூழலில் இருக்கீங்களோ 7 வித நன்மைகளை நமக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு காரியம் எடுத்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்றவங்க இந்த மூலமந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு நண்பர்களால் தொல்லை இருக்குன்றவங்க இந்த மூலமந்திரத்தை சொல்லலாம். தொழிலில் சில தடைகள் இருக்குன்றவங்க இந்த மூலமந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு இறுக்கமான ஒரு சூழல் இருக்குன்றவங்களும் இந்த மூலமந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குன்றவங்க இந்த மூலமந்திரத்தை சொல்லலாம். இது ஒரு 7 வித பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மூலமந்திரத்தை சொல்லலாம். 4 வார்த்தை மட்டும்தான் இந்த மூலமந்திரத்தில் இருக்கும். அதே மாதிரி ஆவணி மாதம் பிறந்தவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவணி மாதம் பிறந்தவங்க ஏனைக்கு கரும்பு கொடுக்கறது மூலயமாவும் பல்லாப்பழம் கொடுக்கறது மூலயமாவும் அவங்களுடைய கர்ம வினைகள் போய் அவங்களுக்கு நன்மையே அளிக்கும். இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்களும் சரி, அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, கேது பகவானோட நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் விநாயகர் பெருமான மனதில் நினச்சிட்டு ஏனைக்கு கரும்பும்
நம்ம வந்து பலாப்பழம் தானம் கொடுக்கும்போது அதுவும் அதீத பலனை கொடுக்கும். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் காலையில் வீட்டில் உங்களுடைய வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் விநாயகர் மண் விநாயகர் வாங்கி வழிபடுறீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க விநாயகரை வழிபடுறீங்களோ கூட அடிஷ்னலாக ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு அருகம்புல் வச்சு நீங்கள் உங்களோட வழிபாட்டை முடிச்சுட்டு சாயந்தரம் நீங்கள் கொழுக்கட்டையோ இல்லை சுண்டலோ ஏதாவது ஒரு லட்டு இனிப்பு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட தெருவில் ஸ்ட்ரீட்லலாம் விநாயகர் பெருசாக வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் தானம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும், உங்களுடைய கர்ம வினை போகும். இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடை ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிம்பிளாகவும் எடுத்துக்கலாம், கிராண்டாகவும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி இப்படி வழிபாட்டு பண்ணி பாருங்கள், நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நான் லட்டு கொழுக்கட்டைலாம் சொன்னேன் பார்த்திங்கன்னா, 21 எண்ணிக்கை, 54 எண்ணிக்கை, 108 எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கையிலையும் நீங்கள் இனிப்பு தானம் கொடுக்கும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் எந்த ரீதியான தோஷம் இருக்கோ அவங்க எல்லாருமே விநாயகரை எவ்வளோ எளிமையாக வந்து வழிபாடு பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போது சந்திரன் வந்து அவங்களுக்கு அவயோகியாவோ இல்லை சந்திரன் வந்து வலுவாக இல்லைன்றவங்க திங்கக்கிழமை வரக்கூடிய நாட்களில் விநாயகர் அரச மரத்துக்கு கீழே இருக்க விநாயகராக இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லது. காலையில் மட்டும் சுற்றுங்க, சாயந்தரம் வேண்டாம். அரச மரத்தில் நம்ம சுற்றுறோம் விநாயகரை அப்படின்னா காலையில் மட்டும்தான் சுற்றணும், அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும். காலையில் விநாயகரை ஒரு 21 முறை நீங்கள் சுற்றி வந்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றும் போது அது அதீத பலன் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் ரீதியான நமக்கு இன்னல்கள் இருக்குது, செவ்வாய் ரீதியான பிரச்சனை இருக்குன்றவங்களும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாள்லையும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி புதன் படிப்பு வரலை, படிப்பு தடை இருக்குது, படிப்பு வந்து ஏதோ ஒரு இதனால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க புதன்கிழமை செய்யலாம். அந்த மாதிரி அவங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் இன்னல் கொடுக்குது, எந்த கிரகம் தடை தாமதம் கொடுக்குது அப்படின்றோ அந்த நாளை அந்த கிழமையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம விநாயகரை வழிபடும் போது நமக்கு அதுக்கான அதீத பலனை கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை வந்து நமக்கு ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கான நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்களும் 7 நாள் இல்லை 21 நாள் விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 2 நெய் தீபம் ஏற்றிட்டு தொடர்ந்து டெய்லி 7 நாள்னால் 7 சூரத்தேங்காய் விடணும், 21 நாள் 21 சூரத்தேங்காய் விடணும். எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு நான் கொடுத்துருக்க இந்த மூல மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிவிட்டு விநாயகர் பெருமான 7 இல்லை 21 முறை சுற்றி வந்து அந்த சூரத்தேங்காய் விட்டுட்டு வாங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நீண்ட நாள் வேண்டுதல், நீண்ட நாள் தடை தாமதம் அனைத்துமே விலக்கி கொடுக்கும், நம்மளுடைய கர்ம வினையை போக்கி கொடுக்கும். நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் கிரகம் எந்த கிரகம் நிற்கிதோ அந்த ரீதியான தடை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுத்தே தீருது. அதற்கு நான் இந்த மாதிரி விநாயகருடைய பரிகாரம் சொல்லி அதை அவங்க பண்ணி அதிலிருந்து அவங்க விடுபட்டிருக்காங்க நிறைய பேர். நீங்களும் இதை பயன்படுத்திக்கங்க. நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.